இந்த உலகத்தில் 2 வகையான மனிதர்கள் தான் வாழ்கிறார்கள். ஒன்று வேட்டையாடுபவன், இன்னொன்று வேட்டையாடப்படுபவன். இதில் நீங்கள் எந்த வகை? ஒருவேளை நீங்கள் நான் யாரையும் துன்புறுத்துவதில்லை, நான் அமைதியானவன் என்று சொன்னால் நீங்கள் ஏற்கனவே ஒருவருக்கு இரையாகிவிட்டீர்கள் என்று தான் அர்த்தம். ஏனென்றால் இந்த உலகம் அமைதியானவர்களுக்கு உரியது அல்ல. அறிவாலும் ஆளுமையாலும் தன்னை தற்காத்து கொள்பவர்களுக்கு மட்டுமே உரியது. இதைத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே மகா தந்திரசாலி சாணக்கியர் ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார். காட்டில் ஒரு மான் காலையில் எழுந்தவுடன் நான் சிங்கத்தை விட வேகமாக ஓடவில்லை என்றால் இன்று நான் செத்துவிடுவேன் என்று நினைத்து ஓடத் தொடங்கும். அதே காட்டில் ஒரு சிங்கம் காலையில் எழுந்தவுடன் நான் மானை விட வேகமாக ஓடவில்லை என்றால் இன்றைக்கு நான் பசியால் செத்துவிடுவேன் என்று நினைத்து ஓடும். காடாக இருந்தாலும் சரி, உங்கள் அலுவலகமாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் படிக்கும் இடமாக இருந்தாலும் சரி, போட்டி என்பது தவிர்க்க முடியாதது. நீங்கள் முன்னேற துடித்தால் உங்களை வீழ்த்த ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கும். நீங்கள் பலவீனமாக இருந்தால் இந்த உலகம் உங்களை சாப்பிட்டு விட்டு நகர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் வேட்டையாடுபவனாக மாறினால் மட்டுமே சிம்மாசனத்தில் அமர முடியும். யார் இந்த சாணக்கியர்? ஒரு சாதாரண ஏழை பிராமண சிறுவனாக இருந்து நந்த வம்சத்தையே வேரோடு அழித்து சந்திரகுப்த மௌரியரை இந்திய பேரரசின் மன்னராக மாற்றியவர். ஒருவன் அளவுக்கு அதிகமாக நேர்மையாக இருக்கக்கூடாது. காட்டில் நேராக இருக்கும் மரங்கள் தான் முதலில் வெட்டப்படுகின்றன என்று சொன்னவர் அவர். உங்கள் வாழ்க்கை போரில் நீங்கள் ஜெயிக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு தர்மம் மட்டும் போதாது, தந்திரமும் தேவை. நீங்கள் ஒரு புலியாக மாற வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் புலிக்கு தப்பிக்கும் வித்தையாவது தெரிந்திருக்க வேண்டும். இன்று இந்த வீடியோவில் நீங்கள் மற்றவர்களுக்கு இரையாகாமல் வாழ்க்கையில் ஒரு வெற்றியாளனாக, அதாவது ஒரு வேட்டைக்காரனாக மாறுவதற்கு சாணக்கியர் கூறும் 10 இரகசிய விதிகளை பார்க்கப் போகிறோம். இந்த 10 விதிகளை உங்கள் வாழ்வில் கடைபிடித்தால் உங்களை வீழ்த்த நினைக்கும் எதிரிகள் கூட உங்கள் காலடியில் வந்து நிற்பார்கள். அந்த அதிரடியான விதிகள் என்னென்ன? வாருங்கள் விரிவாக பார்ப்போம். விதி 1: இரகசியங்களை காத்தல். வாழ்க்கை என்ற போர்க்களத்தில் நீங்கள் வேட்டையாடுபவனா அல்லது வேட்டையாடப்படுபவனா என்பதை தீர்மானிக்கும் முதல் தகுதி உங்கள் நாவை கட்டுப்படுத்துவது. சாணக்கியர் கூறுகிறார், உன்னுடைய மிக முக்கியமான இரகசியத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே, அது உன்னை அழித்துவிடும். மனிதர்கள் பெரும்பாலும் உணர்ச்சி வசப்பட்டு தங்கள் வெற்றிக்கான திட்டங்களை முன்கூட்டியே மற்றவர்களிடம் சொல்லிவிடுவார்கள். ஆனால் ஒரு வேட்டைக்காரன் தான் எப்போது பாயப்போகிறான் என்பதை தெரியப்படுத்தினால் இரை தப்பித்துவிடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்கு மிகவும் நெருக்கமான நண்பராக இருந்தாலும் அவரிடம் உங்கள் பலவீனத்தையோ அல்லது அடுத்த கட்ட நகர்வையோ சொல்லாதீர்கள். ஏனென்றால் இன்று நண்பனாக இருப்பவர் நாளை எதிரியாக மாறக்கூடும். உங்கள் இரகசியம் உங்கள் கையில் இருக்கும் வரை நீங்கள் அந்த இரகசியத்திற்கு எஜமான். அது அடுத்தவர் காதுக்கு போய்விட்டால் நீங்கள் அவருக்கு அடிமை. வேட்டையாடப்படுபவர்கள் எப்போதும் தங்கள் திட்டங்களை உலகுக்கு அறிவித்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் வேட்டையாடுபவன் மௌனமாக தன் வேலையை செய்வான். உங்கள் வெற்றி சத்தம் உலகிற்கு கேட்கும் வரை உங்கள் உழைப்பு இரகசியமாக இருக்க வேண்டும். ஒரு பாம்பு விஷமற்றதாக இருந்தாலும் அது விஷமுள்ளது போலவே சீர வேண்டும். அதுபோலத்தான் உங்கள் திட்டங்களும். நீங்கள் எதை செய்யப்போகிறீர்கள் என்பது மற்றவர்களுக்கு ஒரு புதிராகவே இருக்கட்டும். மௌனமாக இருப்பவன் எப்போதுமே ஆபத்தானவன். நீங்கள் மற்றவர்களால் வீழ்த்தப்படக்கூடாத ஒரு வேட்டைக்காரனாக மாற விரும்பினால் உங்கள் இரகசியங்களை உங்கள் இதயத்திற்குள்ளேயே பூட்டி வையுங்கள். இதுதான் சாணக்கியர் கற்பிக்கும் முதல் பாடம். விதி 2: பயத்தை எதிர்கொள். வாழ்க்கையில் நாம் எல்லாரும் எதற்காவது பயப்படுகிறோம். தோல்விக்கு பயப்படுகிறோம், வறுமைக்கு பயப்படுகிறோம், அல்லது மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று பயப்படுகிறோம். ஆனால் சாணக்கியர் சொல்கிறார், பயம் என்பது ஒரு நிழல் போன்றது. நீங்கள் ஓடினால் அது உங்களை துரத்தி கொண்டே இருக்கும். நீங்கள் நின்று அதை திரும்பி பார்த்தால் அது மறைந்துவிடும். சாணக்கியரின் 2வது விதி இதுதான். பயம் உன்னை நெருங்குவதற்கு முன்பே அதை தாக்கி அழித்துவிடு. ஒரு வேட்டைக்காரனுக்கும் வேட்டையாடப்படுபவனுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் துணிச்சல் தான். வேட்டையாடப்படுபவன் ஆபத்தை கண்டு நடுங்கி ஒழிகிறான், ஆனால் வேட்டையாடுபவன் ஆபத்தை ஒரு வாய்ப்பாக பார்க்கிறான். பயம் உங்களை ஆள அனுமதித்தால் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு கைதியாகவே இருக்க நேரிடும். எதை கண்டு நீங்கள் பயப்படுகிறீர்களோ அதை செய்யத் தொடங்குங்கள்.
நீங்கள் செய்யும் முதல் முயற்சியே உங்கள் பயத்தின் பாதியை அழித்துவிடும். எப்பொழுது நீங்கள் பயத்தை எதிர்கொள்ளத் துணிகிறீர்களோ அப்போதே உங்கள் எதிரி பாதி தோற்று போகிறான். இந்த உலகத்தில் கோழைகளுக்கு இடமில்லை. நீங்கள் இரையாகப் போகிறீர்களா அல்லது சிம்மாசனத்தில் அமரப் போகிறீர்களா என்பதை உங்கள் தைரியமே தீர்மானிக்கும். பயத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துங்கள். அது உங்களை எச்சரிக்கையாக வைத்திருக்கும். ஆனால் அதை ஒரு விலங்காக மாற்றிக் கொள்ளாதீர்கள். அது உங்களை கட்டி போட்டுவிடும். துணிச்சலாக முடிவெடுங்கள். களத்தில் இறங்குங்கள். வேட்டையாடுபவனாக மாறுங்கள். விதி 3. சரியான நேரம் மற்றும் பொறுமை. திறமை இருந்தும் ஏன் பலரால் ஜெயிக்க முடியவில்லை? ஏனென்றால் அவர்களுக்கு எப்போது செயல்பட வேண்டும் என்ற ரகசியம் தெரியவில்லை. சாணக்கியரின் 3வது விதி இதுதான். காலம் கைகூடாத வரை ஒருவன் பொறுமையாக இருக்க வேண்டும். ஒரு சிறந்த வேட்டைக்காரன் எவ்வளவு வலிமையானவனாக இருந்தாலும் அவன் தவறான நேரத்தில் அம்பெய்தால் அவனது இரை தப்பித்துவிடும். அதே போலத்தான் உங்கள் வாழ்க்கையும். உங்கள் இலக்கை அடைய வேகம் மட்டும் போதாது, காலத்தின் கணக்கும் தெரிய வேண்டும். சாணக்கியர் ஒரு சிறந்த வேட்டைக்காரனுக்கு கொக்கை உதாரணமாக சொல்லுகிறார். ஒரு கொக்கு குளக்கரையில் மீனுக்காக காத்திருக்கும் போது சிறிய மீன்கள் ஓடினாலும் அது அசையாது. தனக்கு தேவையான பெரிய மீன் வரும் வரை அது சிலையாக நிற்கும். இதை போலத்தான் நீங்களும். சூழல் உங்களுக்கு சாதகமாக இல்லாத போது அமைதியாக திறமைகளை வளர்த்து கொண்டே காத்திருங்கள். உங்கள் எதிரி பலமாக இருக்கும்போது அவரோடு மோதுவது முட்டாள்தனம். அவர் எப்போது பலவீனமடைவார் அல்லது காலம் எப்போது உங்களுக்கு சாதகமாக மாறும் என்று கணக்கிடுங்கள். வேட்டையாடுபவன் காலத்தை உருவாக்குவதில்லை, காலம் கொடுக்கும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்கிறான். சிங்கத்தைப் போல வேகம் இருக்க வேண்டும், ஆனால் கொக்கைப் போல நிதானம் இருக்க வேண்டும். காலம் உங்களை சோதிக்கும் போது பொறுமையாக இருங்கள். காலம் உங்களுக்கு கதவை திறக்கும் போது புயலாக உள்ளே நுழையுங்கள். காலத்தின் மதிப்பை புரிந்து கொண்டவன் மட்டுமே இந்த உலகத்தை ஆள முடியும். நீ வேட்டையாடுபவனா அல்லது வேட்டையாடப்படுபவனா என்பதை உன் நிதானம் தீர்மானிக்கும். விதி 4. எதிரியை வேரோடு அழித்தல். வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் தடைகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தீமை செய்யும் எதிரிகளாக இருந்தாலும் சரி, அவர்களை கையாளுவதில் சாணக்கியர் ஒரு மிக கடுமையான விதியை சொல்கிறார். அதுதான், எதிரியை எப்போதும் வேரோடு அழித்துவிட வேண்டும். ஏன் இந்த எச்சரிக்கை? ஒரு வேட்டைக்காரன் தன் இரையை தாக்கும்போது அது தப்பித்து பிழைக்க வழிவிட்டால் அந்த இரை காயமடைந்த சிங்கத்தைப் போல மீண்டும் வந்து உங்களை தாக்கும். அரைகுறையாக செய்யப்படும் எந்த ஒரு காரியமும் ஆபத்தானது. சாணக்கியர் ஒரு உதாரணம் சொல்கிறார். தீக்காயம், கடன் மற்றும் பகை, இந்த 3ஐயும் மிச்சம் வைக்காமல் தீர்க்க வேண்டும். ஒரு சிறிய நெருப்பு துண்டு காய்ந்த காட்டை திக்கிரையாக்க போதுமானது. ஒரு சிறிய கடன் காலப்போக்கில் உங்களை நடுத்தெருவில் நிறுத்த போதுமானது. அதுபோலவே ஒரு சிறிய பகை உங்களுக்கு பின்னால் ஒரு பெரிய ஆபத்தாக வளரக்கூடும். வேட்டையாடப்படுபவர்கள் பயத்தினால் அல்லது தயக்கத்தினால் எதிரிகளை விட்டு விடுவார்கள். ஆனால் வேட்டையாடுபவன் தனக்கு வரும் இடையூறுகளை முழுமையாக வேரோடு பிடுங்கி எறிவான். இங்கே அழித்தல் என்பது வன்முறையை மட்டும் குறிக்கவில்லை, ஒரு பிரச்சனையை அதன் ஆணிவேர் வரை சென்று தீர்ப்பதையே குறிக்கிறது. உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் ஒரு கெட்ட பழக்கமாக இருந்தாலும் சரி, உங்களை வீழ்த்த நினைக்கும் மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்காதீர்கள். உங்கள் இலக்கை நோக்கிய பயணத்தில் எதற்கும் இடம் கொடுக்காமல் தடைகளை முழுமையாக தகர்த்து எறியுங்கள். ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள், வேரோடு பிடுங்கப்பட்ட செடி மீண்டும் வளராது. நீங்களும் உங்கள் பிரச்சனைகளை அப்படியே கையாளுங்கள். வேட்டையாடுபவனாக நிமிர்ந்து நில்லுங்கள். விதி 5. புத்திசாலித்தனமே உண்மையான பலம். ஒரு வேட்டைக்காரனுக்கு மிக முக்கியமான ஆயுதம் எது? அவனுடைய கையில் இருக்கும் அம்பா அல்லது அவனுடைய தசைகளில் இருக்கும் பலமா? சாணக்கியர் சொல்கிறார், இல்லை, அவனுடைய புத்திசாலித்தனம்தான் அவனது மிகப்பெரிய ஆயுதம். சிங்கத்திற்கு உடல் பலம் அதிகம், ஆனால் மனிதன் தன் புத்திசாலித்தனத்தால் அந்த சிங்கத்தையே கூண்டுக்குள் அடைக்கிறான். நீங்கள் வேட்டையாடுபவனாக மாற வேண்டுமென்றால் வெறும் வேகமும் பலமும் மட்டும் போதாது. எங்கே, எப்போது, எப்படி செயல்பட வேண்டும் என்ற அறிவும் வேண்டும். சாணக்கியரின் 5வது விதி இதுதான். அறிவு இல்லாதவன் பலசாலியாக இருந்தாலும் அவன் சீக்கிரம் வீழ்த்தப்படுவான். ஒரு முட்டாள் 1000 வீரர்களை வைத்திருந்தாலும் ஒரு புத்திசாலியான அமைச்சரால் அந்த இராணுவத்தை தோற்கடிக்க முடியும்.
வேட்டையாடப்படுபவர்கள் எப்போதும் கடினமாக உழைப்பார்கள், ஆனால் வேட்டையாடுபவர்கள் புத்திசாலித்தனமாக உழைப்பார்கள். ஒரு சிக்கல் வரும்போது பதற்றமடையாமல் அதற்கான தீர்வை மூளையினால் யோசிப்பவனே உண்மையான வெற்றியாளன். கல்வி, அனுபவம் மற்றும் சூழலை புரிந்து கொள்ளும் திறன், இவை மூன்றையும் வளர்த்து கொண்டால் உங்களை யாராலும் வேட்டையாட முடியாது. உடல் பலம் வயது ஏறும்போது குறைந்துவிடும், ஆனால் புத்தி பலம், அனுபவம் கூட கூட அதிகரித்து கொண்டே இருக்கும். உங்கள் எதிரியை விட ஒரு படி மேலே யோசியுங்கள். எப்போதும் கற்றுக்கொண்டே இருங்கள். நீங்கள் எவ்வளவு தூரம் அறிவை தேடுகிறீர்களோ அவ்வளவு தூரம் அதிகாரத்தை நோக்கி நகர்கிறீர்கள். ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள், அறிவாளியால் மட்டுமே இந்த உலகத்தை ஆள முடியும். அறிவை ஆயுதமாக்குங்கள். வேட்டையாடுபவனாக நிமிர்ந்து நில்லுங்கள். விதி 6. நட்பில் எச்சரிக்கை. வாழ்க்கை போரில் உங்களை நேருக்கு நேர் எதிர்க்கும் எதிரியை விட உங்களுக்கு பின்னால் நின்று சிரிக்கும் துரோகிதான் ஆபத்தானவன். சாணக்கியர் சொல்லுகிறார், விஷம் நிறைந்த குடத்தின் விளிம்பில் பால் இருப்பதை போன்றவர்கள் சில நண்பர்கள். வேட்டையாடுபவன் எப்போதுமே தன் நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் மிக கவனமாக இருப்பான். ஏனென்றால் ஒரு கோட்டைக்குள் எதிரி நுழைவதற்கு பெரும்பாலும் அந்த கோட்டைக்கு உள்ளே இருப்பவனே கதவை திறந்து விடுகிறான். உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் மிகப்பெரிய தடையாக உங்கள் தவறான நட்பு அமையலாம். சாணக்கியரின் 6வது விதி இதுதான். உனக்கு சமமான தகுதி மற்றும் குணம் கொண்டவர்களிடம் மட்டுமே நட்பு வை. உன்னை விட மிகவும் உயர்ந்தவர்களிடம் வைக்கும் நட்பு உன்னை அடிமையாக்கும். உன்னை விட மிகவும் தாழ்ந்தவர்களிடம் வைக்கும் நட்பு உனது மதிப்பை சிதைக்கும். வேட்டையாடப்படுபவர்கள் யாரையும் நம்பி தங்கள் இரகசியங்களை ஒப்படைப்பார்கள். ஆனால் வேட்டையாடுபவன் ஒருவனை நண்பனாக ஏற்கும் முன் அவனை பலமுறை சோதிப்பான். தீய குணம் கொண்ட நண்பனை விட வெளிப்படையான எதிரி எவ்வளவோ மேலானவன் என்கிறார் சாணக்கியர். ஒரு கரை படிந்த கண்ணாடியில் முகம் தெரியாது, அதுபோலவே சுயநலம் கொண்ட நண்பனிடம் உண்மை தெரியாது. 100 காகங்களை விட ஒரு கழுகு மேலானது. அதுபோல 1000 போலி நண்பர்களை விட ஒரு உண்மையான நண்பன் உங்கள் வெற்றியை தீர்மானிப்பான். உங்கள் இரகசியங்களை காக்கும், உங்கள் வீழ்ச்சியில் கை கொடுக்கும் நண்பர்களை மட்டும் அருகில் வைத்து கொள்ளுங்கள். மற்றவர்களை தூரத்திலிருந்தே வணங்கி விலகிவிடுங்கள். ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள், உங்கள் வெற்றியின் பாதியை உங்கள் நண்பர்களே தீர்மானிக்கிறார்கள். சரியான கூட்டத்தை தேர்ந்தெடுங்கள். வேட்டையாடுபவனாக நிமிர்ந்து நில்லுங்கள். விதி 7. மற்றவர்களின் தவறுகளில் இருந்து கற்றுக்கொள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் அனுபவம் தேவை என்று சொல்வார்கள். ஆனால் சாணக்கியர் ஒருபடி மேலே சென்று சொல்கிறார், உன்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து மட்டும் நீ கற்றுக்கொள்ள நினைத்தால் உனக்கு ஒரு ஆயுள் போதாது. வேட்டையாடுபவன் எப்போதும் மற்றவர்கள் எங்கே சறுக்குகிறார்கள், எங்கே தோல்வி அடைகிறார்கள் என்பதை கவனித்து கொண்டே இருப்பான். வேட்டையாடப்படுபவன் தானே அந்த தவறை செய்து அடிபட்ட பிறகு பாடம் கற்றுக்கொள்வான். ஆனால் ஒரு புத்திசாலி மற்றவர் விழுந்த குழியை பார்த்து தன் பாதையை மாற்றிக்கொள்வான். சாணக்கியரின் 7வது விதி இதுதான். மற்றவர்களின் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்பவன் நீண்ட காலம் வாழ்வான். மற்றவர்கள் எதனால் தோற்றார்கள்? அவர்கள் செய்த வரலாற்று பிழைகள் என்ன? அவர்களின் பலவீனம் எது? இதையெல்லாம் நீங்கள் ஆராய்ந்தால் அந்த தவறுகளை நீங்கள் செய்யாமல் தப்பிக்கலாம். இந்த உலகம் ஒரு பெரிய போர்க்களம். இங்கே ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம். நீங்கள் ஒரு தொழிலை தொடங்கினாலும் சரி, அல்லது ஒரு புதிய முயற்சியில் இறங்கினாலும் சரி, அதில் ஏற்கனவே தோற்றவர்களின் கதையை தேடி படியுங்கள். அது உங்களின் பல ஆண்டுகால உழைப்பையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தும். வேட்டையாடுபவன் எப்போதும் மற்றவர்களின் வரலாற்றை தன் வெற்றிக்கான வரைபடமாக மாற்றிக்கொள்வான். சுயபுத்தி உள்ளவர்கள் பாடம் கற்க காலம் எடுக்கும். ஆனால் பிறர் அனுபவத்தை உள்வாங்குபவர்கள் மின்னல் வேகத்தில் முன்னேறுவார்கள். அடுத்தவன் செய்த அதே தவறை நீங்களும் செய்தால் உங்களுக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம்? கண்களை திறந்து வையுங்கள். மற்றவர்களின் தோல்விகளை உன்னிப்பாக கவனியுங்கள். அதுதான் உங்கள் வெற்றிக்கான குறுக்கு வழி. வேட்டையாடுபவனாக நிமிர்ந்து நில்லுங்கள். விதி 8. அடக்கம் மற்றும் மௌனம். அதிகமாக பேசுபவன் தன் அறிவை இழக்கிறான். அமைதியாக இருப்பவன் உலகையே ஆளுகிறான். இது சாணக்கியரின் மிக முக்கியமான தத்துவங்களில் ஒன்று. ஒரு வேட்டைக்காரன் காட்டில் சத்தம் போட்டுக்கொண்டே சென்றால் அவனுக்கு எந்த இரையும் கிடைக்காது. வேட்டையாடுபவன் எப்போதுமே மௌனமாக இருப்பான், ஆனால் அவனது செயல்பாடுகள் அதிரடியாக இருக்கும். நீங்கள் வேட்டையாடுபவனாக மாற வேண்டுமென்றால் முதலில் உங்கள் நாவை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். மௌனம் என்பது வெறும் சத்தமில்லாத நிலை அல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஆயுதம்.
சாணக்கியரின் 8வது விதி இதுதான். உன் பலத்தை மௌனத்தில் மறைத்து வை. நீங்கள் குறைவாக பேசும்போது மற்றவர்கள் உங்களை கணிப்பது கடினமாகிவிடும். உங்கள் எதிரிக்கு உங்களை பற்றி தெரியவில்லை என்றால் அவரால் உங்களை தாக்க முடியாது. வேட்டையாடப்படுபவர்கள் எப்போதும் தங்களை பற்றி தம் பட்டமடித்துக் கொள்வார்கள். தங்களின் ஒவ்வொரு நகர்வையும் சத்தமாக அறிவிப்பார்கள். ஆனால் வேட்டையாடுபவன் எப்போதுமே அடக்கத்துடன் இருப்பான். ஒரு அறிவாளிதான் ஒரு அறிவாளி என்பதை தம் பட்டமடிக்க மாட்டான் என்கிறார் சாணக்கியர். உங்கள் அறிவு மற்றும் திறமை மீது உங்களுக்கு துணிவிருந்தால் அதை வார்த்தைகளால் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் வெற்றிகளே அதை சொல்லும். ஆழமான நதி எப்போதும் சத்தமில்லாமல் ஓடும். அதுபோலவே ஆளுமை மிக்க மனிதர்கள் எப்போதும் அமைதியாக இருப்பார்கள். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து உங்கள் ஆற்றலை உங்கள் இலக்கை நோக்கி திருப்புங்கள். மௌனமாக திட்டமிடுங்கள். உங்கள் வெற்றியால் இந்த உலகத்தை அதிர செய்யுங்கள். ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள், பேசுபவன் கவனத்தை ஈர்க்கிறான், ஆனால் மௌனமாக இருப்பவன் அதிகாரத்தை கைப்பற்றுகிறான். வேட்டையாடுபவனாக நிமிர்ந்து நில்லுங்கள். விதி 9. இலக்கில் உறுதி. ஒரு வேட்டைக்காரன் தன் அம்பை எய்யும் போது அவனது கண்களுக்கு அந்த இரையின் இதயம் மட்டுமே தெரிய வேண்டும். சுற்றி உள்ள சலசலப்புகளோ மரங்களின் அசைவோ அவனது கவனத்தை திசை திருப்பக்கூடாது. சாணக்கியர் சொல்கிறார், தொடங்கிய காரியத்தை முடிக்கும் வரை பின்வாங்காதவனே உண்மையான வீரன். வாழ்க்கை போரில் வேட்டையாடப்படுபவர்கள் பல விஷயங்களில் கவனத்தை சிதறவிட்டு பாதியிலேயே நின்று விடுவார்கள். ஆனால் வேட்டையாடுபவன் தன் இலக்கை அடையும் வரை எதற்கும் தலை வணங்க மாட்டான். சாணக்கியரின் 9வது விதி இதுதான். செய்யும் செயலில் முழு கவனத்தையும் செலுத்து. நீங்கள் ஒரு வேலையை தொடங்கினால் அதில் உங்கள் உடலும் உயிரும் ஆன்மாவும் ஒன்றாக இருக்க வேண்டும். எப்பொழுது உங்கள் கவனம் சிதறுகிறதோ அப்போதே உங்கள் தோல்வி தொடங்கிவிடுகிறது. வேட்டையாடுபவன் தன் இலக்கை ஒருபோதும் மறப்பதில்லை. விமர்சனங்கள், தடைகள், சோர்வு என எது வந்தாலும் அவன் அசைந்து கொடுக்க மாட்டான். சாணக்கியரின் கூற்றுப்படி ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்கான பலம் உங்கள் கைகளில் இல்லை, உங்கள் கவனத்தில் தான் இருக்கிறது. நீங்கள் எதை நோக்குகிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறுகிறீர்கள். உலகமே உங்களை எதிர்த்தாலும் உங்கள் இலக்கிலிருந்து பின்வாங்காதீர்கள். அந்த இலக்கே உங்கள் மூச்சாக இருக்கட்டும். இன்று நீங்கள் கொடுக்கும் இந்த தீவிரமான கவனம்தான் நாளை உங்களை ஒரு சாம்ராஜ்யத்தின் அதிபதியாக மாற்றும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், குறி தவறாத வேட்டைக்காரனே சிம்மாசனத்திற்கு தகுதியானவன். இலக்கை அடையுங்கள். வேட்டையாடுபவனாக நிமிர்ந்து நில்லுங்கள். விதி 10. சுயநலமும் தர்மமும். வாழ்க்கை பயணத்தின் இறுதி விதியை சொல்லுகிறார் சாணக்கியர். சுயநலமில்லாத மனிதன் இந்த உலகில் இல்லை என்பதுதான் அந்த நிதர்சனமான உண்மை. ஒரு வேட்டைக்காரன் முதலில் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவனால் காட்டை ஆள முடியும். வேட்டையாடுபவன் எப்போதும் தன் சொந்த வலிமையிலும் வளர்ச்சியிலும் முதலில் கவனம் செலுத்துவான். ஏனென்றால் நீங்கள் பலவீனமாக இருக்கும்போது உங்களால் யாருக்கும் உதவ முடியாது. முதலில் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளுங்கள். சாணக்கியரின் 10வது விதி இதுதான். முதலில் உன்னை பலப்படுத்திக்கொள், அதன் பிறகு உலகிற்கு உதவி செய். இது சுயநலம் போல தோன்றலாம், ஆனால் இதுதான் தர்மம். கையில் விளக்கு வைத்திருப்பவன் தான் மற்றவர்களுக்கு பாதையை காட்ட முடியும். வேட்டையாடப்படுபவர்கள் எப்போதும் மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக தங்களை அழித்துக் கொள்வார்கள். ஆனால் வேட்டையாடுபவன் தான் ஒரு அதிகாரமிக்க இடத்திற்கு சென்ற பிறகு மற்றவர்களுக்கு ஒரு பாதுகாவலனாக மாறுவான். உங்கள் பொருளாதார நிலை, அறிவு மற்றும் அதிகாரம் இவை 3ஐயும் உச்சத்திற்கு எடுத்துச் செல்லுங்கள். நீங்கள் உயரத்தில் இருக்கும்போதுதான் உங்கள் சொல் மதிக்கப்படும். சாணக்கியரின் இந்த 10 விதிகளும் உங்களை ஒரு சாதாரண மனிதனிலிருந்து மாபெரும் வெற்றியாளனாக மாற்றும் வலிமை கொண்டவை. இந்த உலகம் உங்களை வேட்டையாடப் போகிறதா அல்லது நீங்கள் இந்த உலகத்தை வழிநடத்தப் போகிறீர்களா என்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது. யாரையும் காயப்படுத்தாதீர்கள், ஆனால் உங்களை யாரும் காயப்படுத்த இடம் கொடுக்காதீர்கள். அறிவோடும் துணிவோடும் நிதானத்தோடும் முன்னேறுங்கள். வேட்டையாடுபவனாக உலகை வெல்லுங்கள். நண்பர்களே, இதுவரை நாம் பார்த்த இந்த 10 விதிகளும் வெறும் வார்த்தைகள் அல்ல.
இவை உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் மந்திரங்கள். இந்த உலகம் ஒரு அடர்ந்த காடு. இங்கே நீங்கள் ஒரு மானாக இருந்து பயந்து ஓடப் போகிறீர்களா, அல்லது ஒரு புலியாக இருந்து உங்கள் இலக்கை துரத்தப் போகிறீர்களா? சாணக்கியர் நமக்கு கற்றுக் கொடுத்தது ஒன்றே ஒன்றுதான். வாழ்க்கை என்பது மற்றவர்களுக்கு இரையாகி போவதற்கல்ல, நமக்கான சாம்ராஜ்யத்தை நாமே உருவாக்குவதற்கு. ரகசியம் காத்தல், பயத்தை வெல்லுதல், சரியான நேரத்திற்காக காத்திருத்தல் என நாம் பார்த்த ஒவ்வொரு விதியும் உங்களை ஒரு செதுக்கப்பட்ட சிற்பமாக மாற்றும். உங்களை வீழ்த்த ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்கள் அறிவும் துணிச்சலும் துணையாக இருந்தால் எந்த புயலும் உங்களை அசைக்க முடியாது. வேட்டையாடுபவன் என்பவன் பிறரை துன்புறுத்துபவன் அல்ல, தன் வாழ்வின் மீது முழு அதிகாரம் கொண்டவன். இன்றிலிருந்து ஒரு சபதம் எடுங்கள். மற்றவர்கள் உங்களை இயக்குவதற்கு இடம் கொடுக்கிறாதீர்கள். உங்கள் பலவீனம் உங்கள் ரகசியமாக இருக்கட்டும். உங்கள் வெற்றி இந்த உலகத்திற்கான பதிலாக இருக்கட்டும். சாணக்கியரின் தந்திரமும் உங்கள் உழைப்பும் இணைந்தால் நீங்கள் தொடாத உயரமே இல்லை. இந்த தொடர் உங்கள் வாழ்வில் ஒரு சிறு மாற்றத்தையாவது ஏற்படுத்தும் என்று நம்புகிறேன். நீங்கள் ஒரு வேட்டைக்காரனாக மாற தயாரா? உங்கள் கருத்தை கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு வலிமையான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். எழுமின், விழிமின், இலக்கை அடையும் வரை நில்லாது உழலும்